இவங்க என்னுடைய மனைவி மெர்சி ரோஷன் ஷான். இது எனக்கு ஆண்டவர் 5 வருஷத்துக்கு பிறகு வாக்கு தத்தமாக கொடுத்த பிள்ளை. இவனுக்கு இன்றைக்கு பெயர் சூட்டுகிறோம். ஒரு நாள் ஆண்டவர் இடத்துல அழுத, ஆண்டவரே இந்த ஊழியத்துல நிறைய பேரை எழுப்பி எழுப்பி கூட்டிட்டு வந்து நம்ம பயிற்சி வச்சு பாக்குறேன், எல்லாரும் பாதியிலே விட்டுட்டு ஓடிடுறாங்க. நான் என்ன ஆண்டவரே செய்வேன்? எனக்கு தெரியும் என்னுடைய நாள் எவ்வளவு, என்னுடைய நாள் எப்ப முடியும்னு சொல்லி. உங்களுக்கு தெரியுமோ இல்லையா? எனக்கு தெரியும். அந்த நாள் முடியும் பொழுது நான் கவலைப்பட்டது என் குடும்பம் இல்ல. ஆண்டவரே இந்த ஊழியம் நாசமா போயிருமே ஆண்டவரே, யார் இருக்கா ஆண்டவரே அப்படின்னு கேட்கும் பொழுது, எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தால் இந்த ஊழியத்துல நான் நேர்ந்து விடுவேன் என்று சொல்லியிருந்தேன். ஹல்லேலூயா. இந்த ஊழியம் சொல்ல, இந்த சொத்துக்கு அதிபதி ஆக்குவேன்னு சொல்ல, நான் மறுபடியும் சொல்றேன், எனக்கு ஒரு வாரிசை கொடுத்தால் இந்த ஊழியத்துல நேர்ந்து விடுவேன்னு சொல்லியிருக்கேன். நேர்ந்து விடுறதுன்னா என்ன தெரியுமா? இவன் இந்த உலகத்தால அடிக்கப்படணும், இந்த உலகத்தால காயப்படுத்தப்படணும், இந்த உலகத்தால நாசமா போயும் எந்த சூழ்நிலையிலும் மரிக்கும் தருவாயும் ரத்த சாட்சியா இந்த பிண்டம் மரிச்சு போகணும்னு ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவர் கொடுத்த தீர்க்க தரிசனம் இந்த குழந்தை. இந்த குழந்தைக்கு நான் பெயர் சூட்ட போறேன். என்னோட சேர்ந்து பெயர் சூட்டும் பொழுது ஊழியக்காரன் மேடையில நிற்பான். அந்த பெயரை படிச்சு அவருடைய காதுல ஓதுவான். இன்னைக்கு ஊழியக்காரன் இல்ல, ஆவியானவரும் தேவ தூதர்களும் வந்திருக்கீங்க. எல்லாரும் எழுந்து நின்று அந்த பேரை சொல்லும் பொழுது 3 முறை, நான் அந்த பேரை சொல்லும் பொழுது 3 முறை இவனுடைய காதுல, நீ நேர்ந்து விடப்பட்டவன், நீ இந்த உலகத்துல கிறிஸ்துவுக்காக நேர்ந்து விடப்பட்டவன், இந்த உலகத்துல கிறிஸ்துவுக்காக நேர்ந்து விடப்பட்டவன் என்று சொன்னால் போதும்.